ஹரணி செல்லம் அழாதம்மா அழாத. நான் வரேன். அழாத. ஹரணி பயப்படாத. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். இப்ப போட்டு திறந்துடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். என்ன பயப்படாதம்மா. ஹலோ சார், நான் ரவி பேசுறேன். எங்களோட ஹரணி கிடைச்சிட்டா. ஆனா அம்மன் கோவிலுக்குள்ள அவன் மாட்டிக்கிட்டா சார். ஐயர் வேற கேட்டை பூட்டிட்டு போயிட்டாரு. குழந்தை அழுதுகிட்டே துடிச்சிட்டு இருக்கா சார். அவளுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன் ப்ளீஸ். ஓகே. ரவி என்னாச்சுடா? போலீஸ் பக்கத்துல தான் இருக்காங்க. இப்ப வந்துறேன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, அவங்க எவ்வளவு தொலைவில் இருக்காங்களோ. பாவம், ஹரணி அழுது டயர்ட் ஆயிட்டா. இருங்க, நானே பூட்டு திறக்கிறேன். தள்ளுமா. பானுமதி, என்ன பண்றீங்க? இப்படி எல்லாம் கோவில் பூட்ட திறக்க கூடாது. இத பாருங்க சம்பந்தி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. நான் ட்ரை பண்றேன். ஹரணி, தியாகராஜ் சார். வாங்க சார். குழந்தை எங்க இருக்கு? உள்ள இருக்கா சார்? அதோ உள்ள இருக்கா பாருங்க. உள்ள உடைச்சு எப்படியாவது காப்பாத்துங்க சார். கான்ஸ்டபிள் கல் எடுத்துட்டு வாங்க. பூட்ட உடைங்க. மாமா, ராம் என்னாச்சு? ஹரணி உள்ள இருக்கா? ஹரணி இங்க கோயிலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்க சார். பூட்ட உடைங்க. சீக்கிரம் சீக்கிரம் சார். சீக்கிரம் உடைங்க. திறந்துருச்சு. இருங்க அவசரப்படாதீங்க. இருங்க. சீக்கிரம் தர. போங்க பாப்பாவை தூக்குங்க. ஹரணி, என் செல்லம். ஹரணி இத வந்துட்டோமா? உனக்கு ஒன்னும் ஆகலையே செல்லம்? நல்லா இருக்கல? என் சாமி, என் செல்லம் எங்கடி போயிருந்த நீ? ஐயோ ஹரணி குட்டி, செல்லம் பொண்ணு ஆகல? ஹரணி, ஐயோ ஹரணி, இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட்ல கடந்துச்சு, நான் எடுத்தேன். ஐயோ, இங்க சரண், இங்க பாருங்களே, செயின் கிடைச்சிருச்சு. ஆமா, செயின். அத்தை, ஹரணி கிடைச்சது மட்டும் இல்லாம நம்ம செயினையும் காப்பாத்தி கொண்டு வந்துட்டா. சூப்பர் ஹரணி, சூப்பர். நீயே வெச்சுக்கோ இந்த செயினை. ஓகே. கடவுளே, எனக்கு ரொம்ப நன்றி.